நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒரு பெண்மணியை இன்னொரு பெண்மணி கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் இறைவனை வேண்டுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று. அதற்கு அவர்களோ, நான் இறைவனை வேண்ட மாட்டேன், ஏனென்றால் நான் ஞானத்தில் இருக்கிறேன் என்று சொல்ல இவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நாம் அன்போடு அவர்களுக்கு நல்லதுதானே சொன்னோம், அவர்கள் ஏன் இப்படி சொல்லுகிறார்கள்? இறைவனிடம் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? இறைவனிடம் கூட கேட்க மாட்டேன் என்ற அளவிற்கு இவர்களுக்கு என்ன அகங்காரமா என்று சந்தேகம் வந்த அதே வேளையிலே, இப்படி கேள்வி கேட்பவனுமே நமக்கு ஒருவேளை அகங்காரமா, நம்ம கேட்டது தப்பா இல்லை அவங்க சொன்னது தப்பா என்று சந்தேகம் வந்துவிட்டது என்று கேள்வியை வைத்திருக்கிறார்கள். இட்ஸ் an easy question, so it's not a பெரிய விஷயம், எல்லாரும் சொல்லிட்டேங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து எப்பயுமே இன்டென்ஷன் நமக்கு தெரியாது. அவங்க என்ன இன்டென்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க வேண்டாம்னு சொன்னாங்கன்றது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத வெறும் வார்த்தையை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க ஈகோவில் சொன்னாங்களா, லவ்வில் சொன்னாங்களா, எப்படி வெறும் வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்வேஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ளீஸ் நெவர் ப்ரிடிக்ட் ஆன் எனிவன். அது நமக்கு தேவையே இல்லை, அது அவசியம் இல்லை. உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், நான் கரெக்டாக இருக்கேனா, நான் நல்லா இருக்கேனா, எவ்வளோ வேணும் ஆராய்ச்சி பண்ண தப்பே இல்லை. ஏன்னா அடுத்தவங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இருக்கிற இடத்துல வேணால் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. யாருக்காவது நீ காசு கொடுக்க போகிறீங்க, நம்பிக்கையான ஆளா இல்லையா, 100% கேரண்டிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ப்ரொசீஜர் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கலாம். பட் அவசியமே இல்லாமல், தேவையே இல்லாமல், சம்மதமே இல்லாமல் நம்ம 100 ஆராய்ச்சிகளை பண்ணுவதன் விளைவு வெறுப்பில் கொண்டு போய் முடிந்துவிடும் என்ற எச்சரிக்கை உணர்வை எப்போதும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மேக்சிமம் அடுத்தவங்களை ரிசர்ச் பண்ணுறதை, தேவையில்லாமல் ரிசர்ச் பண்ணுறதை தவிர்த்து விடுங்க. பிகாஸ் வி டோன்ட் நோ அண்டர் வாட் இன்டென்ஷன் தே டூ எவ்ரிதிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது என்ற விஷயத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் இந்த விஷயத்தை அணுகினீர்கள் என்றால், அவர்கள் சொல்றாங்க இல்லப்பா நான் ஞானத்தில் இருக்கிறேன், நான் வேண்ட மாட்டேன். ஓகே, நமக்கு தெரியாது. வி டோன்ட் நோ அபவுட் தம், தேர்ஃபோர் நமக்கு தெரியாது. ஓகே, அப்படிங்களா, ஓகே, ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதானே. ஸோ சிம்பிள். இதில் நமக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் வர வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று. ரெண்டாவது, இந்த கொஸ்டின் வர்றதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, நான் பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் தப்பே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டவுட் வந்துடும். ஏன்னா நான் வந்து தப்பாக கேட்டேன், அப்படின்னா நான் கேட்டது தப்பா, நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேங்க, இப்போ நான் கேட்டது தப்பா ரைட்டாப்பா அப்படின்னு இவங்க கிட்ட ஒரு டவுட் வருது. இதுங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, இவங்க கரெக்டாக இருக்கணுமா, இவங்க தப்பே பண்ண மாட்டாங்களா, நம்ம ஒரு விஷயம் செஞ்சு அது கரெக்டாக தானே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அவங்க வந்து தப்புங்கிற மாதிரி ஒரு வந்துருச்சு, நான் பண்ணது ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ணது ரைட்டா தப்பான ஆக்ஷனில் பார்க்காதீங்க. நீங்க அவங்க கிட்ட அன்போட கேட்டீங்களா இல்லைன்னா நீங்க அகங்காரத்துல கேட்டீங்களான்னு தானே பார்க்கணும். எகெயின் வெறும் ஆக்ஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு முடிவு எடுத்தா என்னங்க அர்த்தம்? ஸோ ஃபீல் இட் யுவர் செல்ஃப் தட் நீங்க அந்த அன்போட அக்கறையோட தானே பேசுனீங்க, அப்போ அன்பு தானே அது. அப்போ நீங்க கேட்டது ரைட்டா தப்பா அப்படின்னு நீங்க வார்த்தையை வச்சு முடிவு பண்ணாதீங்க, ரிசல்ட்டை வச்சு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ ரிசல்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சான், அதனால தப்பா. ஏப்பா நீ செய்யற ஆக்ஷன் ரிசல்ட் வச்சு அப்போ ரைட்டா தப்பான்னு முடிவு பண்ண முடியும்? இந்தியா ஒரு கிரிக்கெட் கேம் ஆடுது, அதில் சொதப்பலாம் ஆடி ஆனால் வின் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ணது ரைட் ஆகிடுமா? அதாவது பக்காவா கேம் ஆடி தோத்துட்டாங்கன்றதுக்காக அவங்க வந்து தப்பாயிடுமா? யூ சி வாட் இன்டென்ஷன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. சரியா? ஸோ அந்த பேசிஸில் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களையும் வந்து குற்றம் சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு வேளை நீங்கள் அகங்காரத்தில் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா வேணா, ஐயோ நம்ம ஈகோ லெவலில் இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் லவ்வாக கன்வெர்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களை வேணா நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க லவ்வா லைக்ஸா அப்படின்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களை கன்வெர்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. டோன்ட் ரிசர்ச் ஆன் அதர்ஸ், ட்ரை டு திங்க் இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் டேக் இட் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிறது சிம்பிளஸ்ட் ஆன்சர் தான், இல்லைன்னு இல்லை. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லணும், இல்லை ஹையர் நாலேஜுக்கு வந்து ஏதாவது டச் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி இந்த உலகமே இல்லைங்க. லைக்ஸும் இல்லை, டிஸ்லைக்ஸும் இல்லை, ஈகோவும் இல்லை, ஒரு மனாலிட்டியும் இல்லை, எதுவுமே இல்லைப்பா. அவங்க ஈகோவில் சொன்னாங்களா இல்லையா, ஈகோன்னு ஒரு விஷயமே இல்லைங்கிற. ஆசையில் இருக்காங்களா, வெறுப்பில் இருக்காங்களா அப்படின்னா எதுவுமே இல்லைப்பா. அப்படின்னா அப்படின்னா அவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேஷம் போட்டு இருக்கிறார்கள். சரியா? என்ன சொல்றேன்னா, நீங்க நிஜமாவே அவங்க ஈகோலயே இருக்கிறாங்க அப்படின்னா கூட இது ஈகோ இல்லைன்னா அது ஒரு வேஷம். அந்த ஆத்மா இருக்கிறது ஒரே ஆத்மா தான். ஆத்மா அந்த ரூபத்தில் அந்த வேஷத்தில் இருக்கின்றது, அது உண்மையில் இல்லை. நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க உண்மையிலே ஈகோவில் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணினா கூட அது உண்மை அல்ல, அது வெறும் வேஷமாகத்தான் இருக்க முடியும். பிகாஸ் எவ்ரி ஒன் நோஸ் எவ்ரி திங். நேற்று நம்ம பார்த்தோம்.
But having known everything, if they are doing something அப்படின்னா it is a granted that everyone is a ஞானிப்பா. Having known everything, what they do a different kind of எங்க திருடனோட எவன் பண்ணது? வாழ்க்கை சினிமாங்கிற வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு, ஒருத்தன் திருடரோட பண்ணி தானே ஆகணும். அப்ப அவன் திருடுறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் திருட்டு ரோலை பண்ணுவான், பண்ணிட்டு போகட்டும். அவங்க ரோல் அவங்க பண்றாங்கன்னு பார்த்தா கூட இங்க வந்து ஈகோவாவே இருந்தா கூட ஈகோவில் ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மேல துவேஷமே வராதுங்க. நீங்க நிஜமாவே அவங்கள வெறுப்பு, அவங்க தப்பு, அவங்க ஈகோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள துவேஷம் வந்துடும். அப்புறம் நம்ம ஸ்பாயில் ஆகிடும். இந்த ஃபேக்ட் என்ன? ஃபேக்ட் nobody is really corrupted. somebody of course corrupted roles-லாம் அவங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. having known everything they are playing that role. in fact அவங்க நமக்குலாம் வந்து பெரிய குருக்கள் மாதிரி. பிகாஸ் அவங்க சஃபர் ஆவாங்க பயங்கரமா. அவங்க சஃபர் ஆகிற மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆஹா இப்படியெல்லாம் இருந்தால் அப்படியெல்லாம் சஃபர் ஆகாமான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ லவ்ல வேஷம் போட்டுட்டு நீ பாட்டு ஆடிட்டு போக வேண்டியதானே. ரெண்டாவது நீயும் லவ்ல தான் இருப்ப. நீ என்ன வேஷம் போட்டாலும் நீயும் உனக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா வேதையும் போட்டுட்டு இருக்க. அப்போ நேற்று பேச இந்த எக்ஸ்டர்டே நாலேஜ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப ஜிஜிபி மேட்டா தெரியும் இதெல்லாம். அட விடுப்பா, என்னென்ன சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களை ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அவங்க இன்டென்ஷன் உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க உங்க குண நிறைவால் வைத்து அவங்க நெகட்டிவா இருந்தா கூட பாசிட்டிவா பாருங்க. ஆல் தீஸ் திங்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டேங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஈகோவாவே இருந்தாலும் ஈகோ இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமே. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வெறும் நடிப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. Even if you see a negative as a negative, then also you can enjoy the life because you won't dislike anyone in this world. அப்படிங்கிற அற்புத ஞானத்தையும் இதில் கற்றுக்கொள்ளுங்கள். அதனால் இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை என்பது எனப்படும்.